ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பேசா ரெடியா? நான் ரெடி. இன்னைக்கு வார்த்தை கேட்குறது ரெடியான்னு கேட்கல, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடி. டேய் நடா காமெடி பண்ணுகிற, 2000 வருஷமா இதோ வந்துட்டாருட்டாங்க, வந்துட்டே தான் இருக்கிறாரு, வரப்போறாரு, ரொம்ப கிட்ட வந்துட்டார், முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் கிட்ட. இன்னைக்கோ நாளைக்கு வந்தா இருக்குது. என்னடா சொல்ற அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஒரு யுத்தம், அக்கிரமம், அநியாயம் இதெல்லாம் நடக்குது. அதன் மத்தியிலையும் உங்களையும் என்னையும் மீட் பண்ணி இன்னைக்கு வார்த்தையை கேட்க வைக்கிறாருன்னா எவ்வளோ நல்லவராக இருக்காரு, நம்மள கிருபை உள்ளவராக இருக்காரு. மனம் திரும்பி செவி கொடுத்தா தானே மேலே போக முடியும், இல்லைனா கிளம்பு காற்று வரலன்றவர். இப்போ ரெடியா? நீங்கள் எதுக்கடா ரெடின்னு கேட்குறீங்களா? வார்த்தை கொள்ள போகிறேன், மீதியான காரியங்கள் ஆண்டு உங்களுக்கு ரெடி போகிறேன்னு விசுவாசிக்கிறேன். ஓகே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நாம எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் சிஸ்டர்? இந்த வார்த்தையை நிறைய வாட்டி நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் இதை தப்பாகவே பயன்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு தெளிவாக கொடுக்குறேன். வசனம் திரும்ப கேளுங்க பாருங்களேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாக இருக்காது. எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனால் எல்லாமே வேஸ்ட்டு. புரியுதா? அப்போ என்ன தாண்டா பண்ணா? துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டு சொல்கிற வார்த்தையை கேட்கணும், அது மட்டும் தான் ஒபேயிங். இதை மட்டும் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும். ஸோ கீப் கோயிங் வித் திஸ் பர்சன். போர் அடிக்காதடா. கடைசியில் அவர் வருவார், தம்பி எனக்கு போர் அடிக்குது, ஏன்னா பரலோகத்தில் ஃபுல்லாக துதி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த சினிமா பாட்டெலாம் கேட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணணும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போர் வச்சிரும். நம்மளை குறித்து அவருக்கு போர் வச்சிரும். ஓகே, வென் ஹீஸ் லவ்ஸ் யூ, ரைட், வென் யூ கனெக்ட் வித் ஹிம். ஓகே, நீங்கள் என்னைக்கு அவரை நேசிக்கிறீங்களோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுறீங்களோ, என் புள்ள என்னடா என் பேச்செல்லாம் கேட்குறான்னு சொல்லி மனம் பொருந்தி செவி கொடுக்கும்போது அவர் அப்படியே மனம் பொருந்தி உங்களுக்கு தேவையானதான் செய்வார். ஒரு என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நினைத்திருந்தால் எல்லாமே கிடைக்கும். எப்போ நம்ம ஒரு வார்த்தை கீழ்படிஞ்சு அதை ஃபாலோ பண்ணாதான். சும்மா உட்காந்து ஜோக் பண்ணி இந்த உலகத்தோட நான் எப்படி தர மாற்றுப்பேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. சரக்கு கொஞ்சம் கட்டியா, ஏன்னா நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் சரக்கு அடிக்கிறதுக்கு அடிமை கிடையாது, ஆனால் ஒரு கட்டிங் மட்டும் போடுவேன். அந்த கட்டிங் குடிச்சு நான் ஃபுல்லாக வச்சிருவேன். ஒரு மாதம் குடிக்காம திரும்ப வாங்கி நான் திரும்பி அடிப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஓகே, லவ் தானே பண்ணுறோம், கிறிஸ்டின் பொண்ணு தான், நாங்கள் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். என்ன அது சாபமும் பாவமும் பின்னாடி தொடரும், கழுத்த இருக்கும், கடைசியில் உஷாராயிடுங்க. என்னடா காமெடி பண்ண நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாவம் அநேகர் குடும்பத்தை இழந்து டிவோர்ஸ் ஆகி அக்கிரமம் அநியாயம் அந்த பாவம் தொடர்றது அவங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவ சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க உங்களை போலும் என்னை போலும் அநேகர் தேவை. ஆனால் நம்மளே உட்காந்து அதே பாவத்தை பண்ணி இருந்தால் அடிச்சு விட்டுருவாருங்க, அடிச்சு போட்டுருவாரு. அடிக்காமல் இருக்கிறாருன்னா கிருபியாக இருக்கிறாரு. ஓகே, சத்தம் காதில் கேட்குதுன்னா சைலண்ட்டாக அப்படியே அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து போயிட்டீங்கன்னா பொழிச்சிக்கலாம். இல்லைன்னா கொஸ்டின் மார்க். நான் யார்? நியாயாதிபதியாக நான் வார்த்தை சொல்லுது. நியாயம் தீர்க்க ஒருவர் வருவார், நியாயாதிபதி வருவார், சங்காரம் பண்ணுவார். ஓகே, அமைதியானவர் தான், அமைதியாக இருக்காருறதுக்காக ஆட்டம் போடக்கூடாது, அடிச்சு விட்டுருவார். புரியுதா? பொருளாக திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும் பிரதர். பயமுத்திர நினைக்காதீங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறார். இந்த நாள் எல்லா காமிட்டும் கத்திரிக்கு சோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. லவ் யூ. காட் பிளஸ் யூ.